வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நேற்று பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு பிறந்தநாள் அன்று மிகப்பெரிய ஒரு பரிசாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவிலிருந்து OPS சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ரவீந்திரநாத் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டாரே, பிறகு எப்படி ரவீந்திரநாத் அவர்களுக்கு அதிமுகவில் மிக முக்கிய பதவி கொடுக்கப்பட்டது என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். அதாவது OPSஐ தவிர மற்றவர்கள் அனைவரும், OPS, சசிகலா இவர்கள் இருவரையும் தவிர மற்றவர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு மன்னிப்பு கடிதத்தை எடப்பாடிக்கு அனுப்பினால் அவர்களது கடிதம் ஏற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொள்ளலாம் என்பதை அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு பிறந்தநாள் அன்று தமிழ்மகன் உசேன் அவர்கள் ரவீந்திரநாத் அவர்களை தொடர்பு கொண்டு அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கடிதம் ஒன்று கொடுக்கலாம் என்றும், தேனி தொகுதியில் மீண்டும் உங்களுக்கு MLA பதவி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறது. அதாவது தற்பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதுமாக OPS அவர்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் அங்கு அதிக அளவு இருப்பதால் எடப்பாடியை நம்பியோ RP உதயகுமாரை நம்பியோ அங்கு காலடி எடுத்து வைக்க முடியாது. ஆனால் ரவீந்திரநாத் அவர்களை அங்கு போட்டியிட வைத்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில்தான் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தற்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தோல்வி அடைய விடக்கூடாது என்பதற்காக ரவீந்திரநாத் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதன் மூலமாக இந்த தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு ரவீந்திரநாத் அவர்கள் யோசித்து பதிலை கூற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது தேனி தொகுதியின் MLAவாக இருக்கக்கூடியவர் OPS அவர்கள்தான். மீண்டும் அவரே அந்த தொகுதியில் சுயேட்சையாகவோ அதிமுகவின் சார்பாகவோ போட்டியிடலாம். ஆனால் அவருக்கு எதிராக OPS அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்களை களத்தில் இறங்கினால் நிச்சயம் தந்தை மகனுக்கு போட்டியாக மாறும். இதை வைத்து அரசியல் செய்யக்கூடும் என்பதற்காகவும் ரவீந்திரநாத் அவர்கள் இதை நிராகரிப்பதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு OPS அவர்களும் சரி, ரவீந்திரநாத் அவர்களும் சரி வெற்றிக்கு மட்டும் உயிரை கொடுப்பார்களே தவிர துரோகிகளுக்கு ஒருபோதும் உயிரை கொடுக்க மாட்டார்கள் என்பது இதன் மூலம் தெரியவருகிறது.